ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் மனசு விட்டு பேசணும்னு ஓடி வந்திருக்கேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது தான் நினச்ச, எல்லாரையும் நல்லவங்களாக தான் பார்த்த. அப்படி நினச்சதாலேயே தானே இப்போ ரொம்ப காயப்பட்டு கஷ்டப்பட்டு நிற்கிறாய். எல்லாரும் எப்போதுமே உன்னை போலவே நல்லவங்களாக இருப்பாங்க நீ நினச்சதுக்கு யார் பொறுப்பாக முடியும்? நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், நீ மற்றவங்களுக்கு உதவி செய், ஆனால் அவங்க திரும்ப உதவி செய்யணும்னு எதிர்பார்க்காதுன்னு. அதே போல் நீ நல்ல பிள்ளையாக இருந்தாலும் மற்றவர்களும் முன்னை போல நல்லதையே நினைக்கக்கூடியவர்களாக நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்காதன்னு நான் உனக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேலாவது வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் எப்படிப்பட்டவர்கள் என சரியாக புரிந்து கொண்டு அப்புறமா நம்ப பழகு. உன் வலியையும் வேதனையும் புரிந்த இந்த சாயப்பா சரியான நபர்களை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். எப்போதும் நீ செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்ய பழகு. அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறப்பட்டுக்கிட்டே குற்றம் கண்டுக்கிட்டே இருக்காம நீ செய்கிற செயல்களை சரியாக செஞ்சாலே உன் வாழ்க்கை தானாக மாறிவிடுவேன் செல்லவே. தேவையில்லாத விஷயங்களை பற்றி புரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம். சரியான நேரத்தில் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். இன்னுமே கூட உன் வாழ்க்கையில் எதுவும் தாமதமாகாது. இன்னும் உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தர்றேன். மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை உனக்கு செய்து தர இந்த சாயப்பா தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கை இப்போது எப்படி இருந்தாலும் இது அனைத்தையும் சரி செஞ்சு கெட்ட விஷயங்களையும் கெட்ட அறிகுறிகளையும் அகற்றி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நேர்மறையாக சிறப்பானதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை சுற்றி இருக்கவங்க அவங்க வாயி அவங்க நாக்கு அவங்க இஷ்டம்னு என்னென்னவோ உன்னை பற்றி பேசிட்டாங்க. உன் உணர்வுகளையும் மனதையும் காயப்படுத்தும் அளவுக்கு அவர்கள் பேசின வார்த்தைகளை நினச்சி நீ பயப்படுவதோ கவலை கொள்வதோ வேண்டாம். அவங்கள மன்னிச்சிரு. அவங்கள மன்னிக்க முடியாட்டியும் கூட அதை மறந்து கடந்து வர பழகு. ஏன்னா நடந்த சில மோசமான விஷயங்களை நினச்சி நீ கவலைப்படுறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் ஒன்று, அப்படிப்பட்ட தப்பாக பேசினவங்களையும் தவறான மனிதர்களையும் நீ மன்னிக்கிற வரைக்கும் இந்த சாயப்பா நானும் மன்னிக்க மாட்டேன். உனக்கு துணையாக, உனக்கு ஆதரவாக, உனக்கு பக்கபலமாக இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம். விதையை போட்டவர்கள் அதற்கான அனுபவத்தை, அதற்கான பலனை, அதற்கான அறுவடையையும் அவர்களே செய்வார்கள். உன் வாழ்க்கையில் தப்பு செஞ்சவனும் உன்னை கஷ்டப்படுத்துறவனும் அதற்குரிய பலனை நிச்சயமாக அனுபவிப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் எதற்காகவும் அழக்கூடாது. நடக்கிற எல்லா காரியங்களையும் நல்லதுக்கு தான் நடக்குதுன்ற புரிதலை உண்டாக்கிக்கொள். எல்லாமே இனி சரியாக சிறப்பாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நான் ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் செல்லமே. இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சினா எல்லாவற்றையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய். நானே உனக்கு பலமாகவும் வலுவாகவும் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். இதுவரைக்கும் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போகலை. நீ எப்போ முதல்ல சாய்பாபான்னு என்னை நம்பி வந்தியோ அப்போதிலிருந்து நான் உன் கூடவே தான் இருக்கேன். இப்போதும் இனிமேலும் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உனக்கு சரியானது எதுவோ, உனக்கு சிறந்தது எதுவோ அதை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு மிக உயர்வான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ போகிற. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் நீ நல்வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்வேன் என் செல்லமே. எல்லாமே வச்சிருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் வாழ்பவர்களுக்கு இருக்கும் சந்தோஷம் கூட எல்லாமே இருப்பவர்கள் வாழ்வில் கிடைப்பதில்லை என்பது உனக்கு தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு காசு பணம் வசதி தான் பெருசுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் காசு பணம் இருக்கிறவன் வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் 1000 பிரச்சனைகளோட, வாழ்க்கையில் தோல்விகளோட, மனசு வருத்தத்தோட, உடல் ஆரோக்கியம் இல்லாமல்
நிம்மதியற்று வாழும் நிலைமை மிக மோசமானதாக இருக்கு. சில பேர் வாழ்க்கையில் காசு பணம் இல்லாட்டியும் நிம்மதியாக இருக்கிறீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க பழகு. உனக்கு எது தேவையோ அதை நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக காசு பணம் மட்டுமே பெருசுன்னு நீ நினைக்க வேண்டாம். அது இருந்தும் நிம்மதியற்றவர்களும் இருக்காங்க. அது இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நீ எப்போதும் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தன்னலமின்றி மற்றவர்களை நேசிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்தீனா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக இந்த சாயப்பா நானே நடத்தி கொடுப்பேன். ஒரு விஷயத்தை பற்றி முழு அறிவு இல்லாமல் மற்றவங்களை தப்பாக நினைக்காதே. நான் எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உனக்கு தேவையான பரிசையும் வெகுமதிகளையும் உனக்கு எப்போது கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பொறுமையாக நீ இருந்தாலே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எப்போதும் யாரை பற்றியும் எதிர்மறையாக சிந்திக்காம பொறுமையாக இரு. உனக்கு பிரியமானவர்கள் ஒருபோதும் உன்னை காயப்படுத்த மாட்டார்கள் என நீ நம்பாதே. சில சமயம் எதிரியை விட நீ நம்பின சில நல்ல உறவுகள் தான் மோசமாக உன்னை காயப்படுத்தி விடுவார்கள். அதுவும் அவங்க கஷ்டப்படுத்தும் போது காயப்படுத்தும் போது இவங்களா இப்படி செஞ்சாங்கன்னு அதை உன்னால் ஏற்றுக்க முடியாத நம்ப முடியாத அளவுக்கு அது பெரும் வலியை கொடுக்கக்கூடியதாக மாறிடும். எப்போவுமே எதிரி மட்டும்தான் தப்பு செய்வான் கெடுதல் செய்வான் நினைக்காத. கூடவே இருக்க சில உறவுகளும் கூட இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத. இந்த சாயப்பா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வலியையும் வேதனையும் கூட போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன் என் தங்கமே. உன்னை சுற்றி உன் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இன்னுமே கூட உன் வாழ்க்கையை முழுமையடைய செய்வதற்கும் நிறைவடைய செய்வதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்கும் உனக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் இந்த சாயப்பா நான் கொடுப்பேன். நீ மற்றவங்கள நம்பு, நான் உன்கிட்ட வேணான்னு சொல்லலை. ஆனால் யாராக இருந்தாலும் அளவோட நம்பிக்கை வை. அப்படி அளவோட நம்புனினா அவங்க உன்னை ஏமாத்தினாலும் கூட அது உனக்கு பெருசாக தெரியாது. நீ ஒருத்தவங்களை முழுசாக நம்பும்போது அவங்க உன்னை ஏமாத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அது உனக்கு மிகப்பெரிய வலியையும் வேதனையும் கொடுக்கும் என்பதை நான் அறிவேன். நீ எப்போதும் யாரை சந்தித்தாலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம பழகும்போது பேசும்போது அது நிச்சயம் நல்ல உறவாக அமையும். நீ மிகவும் நேசிக்கும் நபர்கள்தான் உன்னை புண்படுத்துவார்கள் என்பது எனக்கு தெரியும். இது எல்லாமே உனக்கான பாடம்தான். யார் உன்னை புண்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் உன் மனசு கஷ்டப்படும்படியான வேலைகளை செஞ்சாலும் கூட நீ அதற்காக வருத்தப்பட வேண்டாம். நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம என்ன முழுசா நம்புனினா உனக்கான எல்லாத்தையும் நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை. யார் ஒருவர் என்னை நம்பினாலும் உடனே அவர்களுக்கு துணையாக உதவியாக நான் இருப்பேன். உன்னுடைய நல்ல குணம் நிறைய இருக்கும்போது சில மோசமான செயல்களை செஞ்சு உன் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதே. உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை செய்து உன்னை பெருமைப்படுத்தி வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் கடுமையான மாற்றத்தை ஏற்படுத்துவேன். ஆனால் அந்த கடுமையான மாற்றம் உன் நன்மைக்கானதாகவே நிச்சயமாக இருக்கும்.